hello, vanakkam. Welcome everybody to season 5 episode 2 of Enna Paattu Paada Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. நான் பிரியா பார்த்தசாரதி நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோடைய சேலஞ்ச். அண்ட் இந்த கேம்ல கேள்விகள் பல ரூபத்துல இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாடலா இருக்கும். அண்ட் இன்னைக்கு நடிகை லக்ஷ்மி அவங்க நடித்த படங்கள்ல இருந்து வந்த பாடல்களாகத்தான் இருக்கும். நடிகை லக்ஷ்மி ரொம்ப ஒரு திறமையான நடிகை. ஜீவனாம்சம் அப்படிங்கிற படத்துல 1968ல அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் நடித்தாங்க. தென்னகத்துல எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிந்தி படம் கூட நடிச்சிருக்காங்க. ஒரு நேஷனல் அவார்டும் பல ஸ்டேட் அவார்ட்ஸும் வாங்கின ஒரு மிக திறமையான நடிகை. இன்னி வரைக்கும் இவங்களோட திரைப்பயணம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கேள்விகள் மொத்தம் 6 கேட்டகரியில வரப்போகுது. டுடேஸ் கேட்டகரிஸ் ஆர் டுவெட்ஸ் வித் சிவகுமார், duets with MGR or Sivaji Ganesan, duets with Muthuraman, duets with Jay Shankar, duets with other actors and solo song. இந்த கேள்விகளை எதிர்கொள்ள இன்னைக்கு நம்மளோட 3 virtual contestants இணையறாங்க. அவங்க யாருன்னு இப்ப பார்க்கலாம். So today we have Mr. Ravindran, Mrs. Rukmani and Miss Shashikala. Hello, welcome everybody. Hello. So முதல் கேள்வி is for Mr. Ravindran. Duets with Shivakumar 200. ஓகே, உங்களுக்கான கேள்வி பாட்டுக்கு பாட்டு எடுத்து, அதாவது பாடல் வரிகளுக்கான ஒரு மாற்று வரிகள் விடுகதை மாதிரி நான் கொடுத்திருப்பேன். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான விடுகதை இதோ. அவனை தென்றல் தீண்டியதே, பின் அவளின் ஸ்பரிசம் கொண்டதே, தாங்காது இதுவே என்றதே பெண்மை, திருமண நாள் வரை வேண்டுமே பொறுமை. எந்த பாடல்? உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது, நவக்கிரகம். எஸ் கரெக்டா சொல்லிட்டீங்க. உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது, அதுவே போதும் என்று பெண்மை இன்று கேட்டு கொண்டது, மணலாள் வரலாம். அது ரொம்ப அழகான பாடல். சுசீலாமா அத்தனை ஸ்வீட்டா பாடியிருப்பாங்க. எஸ்பிபியோடைய ஹம்மிங் இதுல கேட்கவே வேணாம், கொள்ளை கொண்டுடுவார் நம்ம மனசை. நவகிரகம் படத்துல 1970ல வந்த படம் இது. வி குமார் அவர்களுடைய இனிமையான இசையில வந்த பாடல், வாலி அவர்களுடைய வரிகள். சோ ரொம்ப அழகா முதல் பாடலை கண்டுபிடிச்சு 200 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க சார். அடுத்த கேள்வி இஸ் ஃபார் ருக்மணி மேம். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Duets with MGR Sivaji 100. இட்ஸ் a picture puzzle. சோ உங்களுக்கு வந்து ஒரு கார்ட்டூன் வடிவுல க்ளூ வரும். உங்களுக்கான கார்ட்டூன் இதோ. 2 கண்கள் பேசும்போது எழுத்துக்கள் இல்லை. கரெக்டா? தொடங்கி முடியும் வரையில் உறவுகள் எல்லை, உறவுகள் எல்லை. எஸ் பியூட்டிஃபுல் சாங். சங்கே முழங்கு படத்துல 1972ல வந்த படம். மெல்லிசை மன்னர் அவரோட இசையில எஸ்பிபியோட இணைந்து சுசீலாமா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். So 100 points ma'am for you. You open your account. Next question is for Shashikala. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். MGR Sivaji 300. 300. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிஜிஎம் கேட்க போகுது. அதுல இருந்து நீங்க பாட்டை ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கான பாடல் இதோ. கேட்டுதா? தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காத்தே, என் கண்ணா என் மன்னா நீ இன்று நான் இல்லை, தேன்மல்லி பூவே. யோசிக்கவே இல்லை, அப்படியே டக்குன்னு அடிச்சிட்டீங்க. தேன்மல்லி பூவே பூந்தென்றல் காற்றே தியாகம் படத்துல வந்து 1978ல. இதுல வந்து சிவாஜி கணேசனோட நடித்திருந்தாங்க லக்ஷ்மி. ராஜா சார் மியூசிக்ல டிஎம்எஸ் அவர்களும் ஜானகி அம்மாவும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். சோ சசிகலா 300 பாயிண்ட்ஸ் நேரடியா எடுத்துட்டீங்க. சூப்பர். Are you struggling to focus in class? Do you need personalized attention from a teacher? Look no more. Tuterace.in offers one-to-one online tutoring by the hour. No subscriptions, no packages. Effective, focused learning with expert tutors. Unlock your potential with personalized guidance. Visit Tuterace.in today. Jay Shankar 300. It's a word cloud. So பாடல் வரிகள் உங்களுக்கு ஜம்பிள்டா வரும் திரையில. அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வார்த்தைகள் இது.
நீ நீ- நீ கண்ணோடு சொல்லும் ஐ கிவ் அப். ஓகே, நான் பாஸ் பண்றேன். ருக்மிணி மேம் தெரியுமான்னு பார்க்கலாம். மேம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. சசிகலா உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஓகே ஓகே, நானே ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். இது வந்து அச்சம் நாணம் நீ பெண் என்று சொல்லாமல் சொல்லும் மிச்சம் மீதம் உன் கண்ணோடு துள்ளாமல் துள்ளும். தேடி வந்த லட்சுமி அப்படிங்கிற படம். இந்த படம் நீங்க பார்த்திருப்பீங்க, ரொம்ப பாப்புலர் மூவி தான். 73ல வந்தது. இதுல வந்து MS சஞ்சய் அப்படிங்கிறவரோட இசை. இவர் வேற எந்த படத்துக்கு இசை வச்சாருன்னு எனக்கு தெரியல. இது ஒண்ணுதான் அவர் பேர் என்னால பார்க்க முடிஞ்சது. யாருக்காவது தெரியும்னா இவர் வந்து தமிழ்ல வேற ஏதாவது படம் பண்ணியிருக்காரா அப்படிங்கறது தெரிஞ்சா வந்து கமெண்ட்ல எழுதுங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். TMS சுசிலாமாவும் பாடின பாடல் இது. கண்ணதாசன் அவருடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. Good evening. I am Ravindran. I belong to Chennai only. Worked in almost all places. I retired from Indian Bank. ருக்மணி மேம், நீங்க எடுக்கலாம் உங்க கேள்வி. duets with MGR Shivaji. 200. இது பாட்டுக்கு பாட்டு எடுத்து, சோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் உங்களுக்கு வருது. விடுகதை வரிகள். கிராமத்து வேலனா நகரத்து வீரனா இரண்டும் இல்லா பித்தனா மாடு மேய்க்கும் சீலனா கோட்டு போட்ட கிறுக்கனா. இது எந்த பாடல்? பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டா லட்சணமா ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆள முடிவு கட்டணுமா. பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டா லட்சணமா. பட்டி எஸ் எஸ், அழகான பாட்டு. நல்ல ஒரு ஸ்பிரிட்டட் சாங். அழகா பாடி காமிச்சிங்க மேம். எஸ், பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டா லட்சணமா. மாட்டுக்கார வேலன் படத்துல வந்து 1970ல ஆக்சுவலி கிட்டத்தட்ட லைக் கட்ட வண்டி அந்த மாதிரி ஒரு பாடல் இது. இவங்கள எம்ஜிஆர் அவர்களை டீஸ் பண்ணி இவங்க பாடுவாங்க, அப்புறம் ஒரு பதிலுக்கு பாடுவாரு. 70ல வந்த படம் இது. KV மகாதேவன் அவர்கள் இசையில TMS ஐயாவும் சுசிலா எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவும் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். So 200 points for you. Hi everybody. I am Rukmani Raman. I was an BSNL employee. இப்ப ரிட்டையர் ஆகி பாண்டிச்சேரியில நாங்க இருக்கோம், செட்டில் ஆயிட்டோம். பசங்க எல்லாரும் அப்ராட்ல இருக்கா. சிவகுமார் 300. சிவகுமார் 300 இஸ் படம் பாரு பாட்டு பாடு. சோ உங்களுக்கு வந்து ஒரு அந்த பாட்டுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் நான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்க பாட்டு என்னங்கறத சொல்லணும். சோ உங்களுக்கான படம் இதுதான். ஓடம் கடலோடும் அது சொல்லும் பொருள் என்ன, அலைகள் கரையேறும் அது தேடும் சுகம் என்ன. ஓடம் கடலோடும் அது சொல்லும் கதை என்ன, அலைகள் கரையேறும் அது தேடும் துணை என்ன. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா பாடி காமிச்சிங்க. தேங்க்யூ சோ மச். கண்மணி ராஜா படத்துல வந்த ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது. 1974ல வந்த படம். மெல்லிசை மன்னரோட அற்புதமான இசை. SPB அண்ட் சுசிலாமா ரெண்டு பேரும் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள். பிரில்லியண்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க சசிகலா. 300 more points. I'm சசிகலா, கவர்மெண்ட் ஸ்கூல் ரிட்டையர்ட் டீச்சர். மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். பிரியாமாவோட இந்த நிகழ்ச்சிக்கு நான் மிகப்பெரிய ரசிகை. எந்த நேரம் இதை ரொம்ப கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. முத்துராமன் 200. முத்துராமன் 200 is a missing words. So பாடல் வரிகள்ல இருந்து சில வார்த்தைகள் மிஸ்ஸிங்கா இருக்கு. நீங்க அதை பூர்த்தி பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். fill in the blanks basically. So உங்களுக்கான missing words இதோ. சொல்லட்டுமா? சொல்லுங்க. கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே, காதலில் துடிக்காத நாள் இல்லையே, உண்ணும் போதும் உறங்கும் போதும் எண்ணம் முழுதும் கண்ணன் தானே. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். இன்னைக்கு 3 பேரும் ரொம்ப அருமையா பாடுறீங்க எல்லாரும். எனக்கு பாடுறதுக்கு வேலையே இல்லை. தேங்க்யூ சோ மச். அழகா பாடி காமிச்சிங்க. சீர்வரிசை அப்படிங்கிற படத்துல வந்த பாடல் இது. இந்த பாட்டுல ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, இந்த பாட்டை நான் பார்த்திருக்கேன். 78ல இந்த படம் ரிலீஸ். ஆக்சுவலி
பட் ஐ ஆல்வேஸ் வண்டர்ட் இதுல வந்து லக்ஷ்மி எல்லாம் ரொம்ப யங்கா இருக்காங்களே, எப்படி இது 78ல வந்த படமா இருக்கும்? பிகாஸ் பை 78 she had looked different. அப்பரண்ட்லி இந்த பாட்டு வந்து இந்த படம் 73லயே வந்திருக்க வேண்டியது. பாட்டெல்லாம் இப்ப ரிலீஸ் ஆயிடுதான், பட் படம் ரிலீஸ் ஆகல. அது என்ன ஃபார் சம் ரீசன் அது 78ல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் 2 இயரும் மார்க் பண்ணிருக்கேன் இந்த கார்டுல. ஸோ மெல்லிசை மன்னர்கள் இசையில எஸ்பிபியும் சுசிலாமாவும் பாடியது, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ 200 more points for you, sir. ருக்மணி மேம், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சோலோஸ் 300. பாட்டுக்கு பாட்டு எடுத்து ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். ஷாக் அடிக்குது இந்த குடும்பம், தாலாட்டும் தாயை புலம்ப வைக்கும், பிரிந்த உறவுகளுக்கு கோபம் தணியவில்லை, அழுத பிள்ளையை தேற்றவும் ஆள் இல்லை. கட்டி கரும்பே கண்ணா கண்ணம் சீவந்த மன்னா, நீ இங்கு வந்த நேரம் சொந்தம் எல்லாம் தூரம், ஏனென்று கேட்க ஆளில்லை, வா என்று சொல்ல வாயில்லை. எஸ் எஸ், சூப்பர் சூப்பர். ஏன் இந்த குடும்பம் ஷாக் அடிக்குது சொல்லுங்க? சம்சாரம் அது மின்சாரம், அதனால ஷாக் அடிக்கிறது. 1986ல வந்த படம் சம்சாரம். என்ன ஒரு பியூட்டிஃபுல் மூவி. அண்ட் இந்த படத்துல லக்ஷ்மியோட ஆக்டிங்க்கு அவங்களுக்கு இன்னொரு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கணும். அத்தனை அப்படியே எல்லாரையும் தூக்கி சாப்பிடுவாங்க அவங்க, அவ்வளவு நல்ல ஆக்டிங். சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில வாணி ஜெயராம் குரல்ல வைரமுத்து அவருடைய வரிகள்ல வந்த பாடல். சோ 300 points for you மேம். சூப்பர். சசிகலா நீங்க எடுங்க மேம். டூயட் வித் ஜெய்சங்கர் 200. ஓகே, ஜெய்சங்கர் டூயட்ஸ். இது வந்து முதல் வரி என்ன? சோ உங்களுக்கு வந்து ஒரு பாடல்ல பல்லவில இருந்து ஒரு வரி கொடுக்க, நீங்க முதல் வரியை சொல்லணும். நாள் மணநாள் தேடினாள், தான் சுகம் தான் நாடினாள். கல்யாண ராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் காதல் வந்த நேரம் என்ன, ஓ வைதேகி மாலையிட்டு வைபோக வாழ்வு பெற்று தேடிக்கொண்ட சொந்தம் என்னவோ. எஸ், அதுதான் சரியான பாடல். கல்யாண ராமனுக்கும் கண்ணான ஜானகிக்கும் காதல் வந்த நேரம் என்னவோ. மாணவன் படத்துல 70ல வந்த படம். சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில எஸ்பிபியும் பி சுசிலாமாவும் பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். ஜெய்சங்கரும் லக்ஷ்மியும் நடித்த பாடல் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து 200 points more சசிகலா. சூப்பர். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. அடுத்த கேள்வி சார், உங்களுடைய கேள்வி. இது 4th ரவுண்ட். ஸோ இனிமே பாஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ்ல. இது வரைக்கும் பாஸே ஆகல, ஒரு தடவை தான் ஆச்சு. கடகடன்னு சொல்லிட்டீங்க. பட் இனி அந்த பக்கம் சரி சொல்லுங்க. சோலோ 200. சோலோ 200 இஸ் பிக்சர் பசில். ஸோ பாடலுக்கான ஒரு கார்ட்டூன் க்ளூ இதோ உங்களுக்கு. தென்திசை பாண்டி, தென்திசை பாண்டி மீன். கிராக் பண்ணிட்டீங்க, ஆனா பாட்டை சொல்லலையே. நீங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கரெக்ட். அது ஒன்னா போட்டு பாட்டை சொல்லுங்க. தென்திசை பாண்டி மீனா? தென்திசை பாண்டி மீன். தென் திசை வருமா? தேன் திசை விட்டுருங்க சார். தேன் அப்புறம் தேன் பாண்டி, தேன் பாண்டி மீனோ, தேன் பாண்டி மீன். சரி, இல்ல உங்களுக்கு இல்ல உங்களுக்கு கிளிக் ஆக மாட்டேங்கிறது. ஐ அம் பாசிங் ருக்மணி. திஸ் கோஸ் டு சசிகலா. கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். தென்பாண்டி தமிழ். தென்பாண்டி தமிழ். தென்பாண்டி தமிழ் இல்ல இல்ல. ஐ அம் பாசிங் இட். ருக்மணி நீங்க சொல்லுங்க. தேனே தென்பாண்டி மீனே இசை தேனே இசை தேனே மானே இளமானே செந்தாமரை. எஸ் எஸ், அதான் அந்த பாடல். உதயகீதம் படத்துல வந்த பாடல். இதுல வந்து மோகனுக்கு அம்மாவா வருவாங்க.
சோ அவங்களுக்கு வந்து ஒரு இது சின்ன பாட்டு தான். படத்துல வந்து எஸ்பிபியோட வெர்ஷன் தான், லாங்கர் வெர்ஷன். பட் இவங்களுக்காக ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. ராதா சார் மியூசிக்ல வந்த படம் உதயகீதம் 1985 வந்தது. வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங். சோ உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டீல் பண்ணிட்டீங்க அவர்கிட்ட இருந்து. பட் இது வந்து உங்களுக்கான நேரடி கேள்வி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம் இப்போ. சோலோஸ் 100. சோலோஸ் 100 இது வந்து ஒரு துளி பாட்டு. சோ உங்களுக்கு வந்து ஒரு பிஜிஎம் கேட்க போகுது. அதை கேட்டுட்டு பாட்டை நீங்க சொல்லணும். ஒரு 5-6 செகண்ட் தான் கேட்கும். சோ கவனமா கேட்டுட்டு பாட்டை சொல்லுங்க. தெரிஞ்ச பாட்டு தான், வரமாட்டேங்கிறது, ஞாபகம் வரமாட்டேங்குது. கிளிக் ஆகலையா? கிளிக் ஆகல. ஓகே, பாசிங் இட். சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல நோ, ஐ பாசிங் இட். ஓகே, சசிகலா உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது சொன்னா இது அவ்வளவு ஒரு ஈஸி பாட்டு, எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். இத போய் எல்லாரும் விட்டீங்களே, ஆச்சரியமா இருக்கு எனக்கு. கை தறிட்டே பாடுவோம். பன்னி தூவுது இந்நேரம். அந்த பாடல் லக்ஷ்மி ஒரு எபிசோட் வச்சுட்டு இந்த பாட்டை நான் எப்படி வைக்காம இருப்பேன். அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் சாங். அவங்களுடைய கரியர் பெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சாங் நினைக்கிறேன். பிகெஸ்ட் ஹிட்னு சொல்லலாம் இந்த பாடலை. பொன்வானம் பன்னீர் தூவுது இந்நேரம், இன்று நீ நாளை நான் படத்துல வந்தது 1983 ராஜா சார் மியூசிக்ல, ஜானகி அம்மா குரல்ல, வைரமுத்தாரோட வரிகள்ல. அலாஸ் இந்த பாட்டுக்கு யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் சசிகலா. நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். டுயட் வித் முத்துராமன் 300. ஓகே, இது வந்து முகமும் குரலும். ஏசுதாஸ் அண்ட் பிஎஸ் சசிரேகா இவங்க 2 பேரும் பாடிய பாடல் வித் முத்துராமன் அண்ட் லக்ஷ்மி. இது என்ன பாடல்? என்னோட என்னென்ன ஒரு ரகசியம். ஸ்வர்ணா, அது சசிரேகா கிடையாது, அது ஏசுதாஸும் இல்ல. சோ ஓகே, உங்களுக்கு தெரியலன்னா ஐம் பாசிங் இட். பாஸ் பண்ணலாமா? பாஸ் பண்ணுங்க. ஓகே, ருக்மிணி மேம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. உங்களுக்கு தெரியுமா? கெஸ் பண்றீங்களா? இல்ல. ஓகே, நானே ஆன்சரை கொடுத்துடுறேன். இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். வீணை மீட்டும் அது மீட்டும் விரல்களை கண்டு, தென்றல் பேசும் அது மோதும் மலர்களில் நின்று. இதுல வந்து வாய் பேச முடியாதவங்களா வருவாங்க லக்ஷ்மி. சோ அதனால அவங்களுக்கு ஹம்மிங் மாத்திரம் இருக்கும். அது சசிரேகா கொடுத்திருப்பாங்க. ஏசுதாஸ் அவர்கள் குரல்ல ஒலிக்கும் இந்த பாடல் வாழ்வு என் பக்கம் அப்படிங்கிற படத்துல வந்தது 1976. இது ஆல்மோஸ்ட் லைக் எங்க வீட்டு பிள்ளை மாதிரி ஒரு தீம். ஆனா 2 ஆளா இல்லாம ஒரே ஆள் முதல்ல வாய் பேச வராது, அப்புறம் வாய் பேச வந்த அப்புறம் எல்லாரும் கூட அடிக்கிற மாதிரி ஏதோ கதை. இது கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல, மெல்லிசை மன்னருடைய இசையில வந்தது. இதுக்கும் யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. 100 சிவகுமார். 100 சிவகுமார் இஸ் a word cloud. சோ உங்களுக்கு பாடல் வரிகள் ஜம்பிள்டா வரும், தெரியல. கவனமா பார்த்துட்டு பாட்டு சொல்லுங்க. சொல்லட்டுமா? இல்லம் சங்கீதம், அதில் ராகம் சம்சாரம், அதில் நாயகன் பாவம், பிள்ளை சிங்காரநாதம். எஸ் எஸ் எஸ், பியூட்டிஃபுல் சாங். அவன் அவள் அது அப்படிங்கிற படத்துல வந்தது. 80ல வந்த படம். மெல்லிசை மன்னர்களோட இசையில எஸ்பிபி அண்ட் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ அழகாக கண்டுபிடிச்சீங்க சார். ஸோ 100 more points for you. அண்ட் நெக்ஸ்ட் கேள்வி இஸ் ஃபார் ருக்மிணி மேம். உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். duets with others 300. 300. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. சோ இதுக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து உங்களுக்கு 3 க்ளூஸ் கொடுக்கப்படும். பாடல் நீங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு முதல் க்ளூல நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ், இரண்டாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ், மூன்றாவது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். நான் பாஸ் பண்ணிடுவேன். சோ உங்களுக்கான முதல் க்ளூ எடுக்கலாமா?
எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்ளூ இஸ் a trivia clue. இந்த பாடல் இடம்பெற்ற படம் இயக்குனர் பீம் சிங் இன் கடைசி படம். ஜெயகாந்தனின் வரிகளில் வந்த பாடல். திருமணங்களின் புனிதத்தை பற்றிய ஒரு பாடல். இது எந்த பாடல்? தெரியலன்னா அடுத்த க்ளூ கொடுக்குறேன். கொடுக்கட்டா? ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ இஸ், இது வந்து முதல் வரி என்ன? ஸோ நான் பாடல் வரிகள் தான் கொடுத்துருக்கேன். அத்தனை மலரும் உதிர்வதில்லை, அந்த அன்பெனும் ஈரம் உலர்வதில்லை. தெரியல. ஸோ கடைசி க்ளூ படத்துல இருந்து, அந்த பாட்டுல இருந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது. ஸோ நடிக்கிறவங்க உங்களுக்கே தெரியும், இப்போ லக்ஷ்மியோட நடிக்கிறது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள். எத்தனை மனங்கள் திருமணங்கள் ஒரு பாட்டு வரும், நடிகை நாடகம் பார்க்கிறாள்ல. நீங்க வரிகளை சொல்லிட்டதுனால ஞாபகம் வரல இருக்கு. இது படத்தை பார்த்தோன்னே ஞாபகம் வருது, நடிகை நாடகம் பார்க்கிறாள் அவர். எத்தனை மலர்கள், எத்தனை நிறங்கள், எத்தனை மானங்கள் திருமணங்கள், அத்தனை மலரும் உதிர்வதில்லை, அந்த அன்பெனும் ஈரம் உலர்வதில்லை, எத்தனை மலர்கள். பியூட்டிஃபுல் பாட்டு. ரொம்ப அழகான ஒரு டியூன் கொடுத்திருந்தாரு இதுக்கு மெல்லிசை மன்னர் அவர்கள். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் 1978 வந்தது. டிஎம்எஸ் அண்ட் வாணி ஜெயராமன் ரெண்டு பேரும் இந்த பாட்டுல தனித்தனியாவே கேட்காது, ரெண்டு பேரும் சேர்ந்தே முழு பாட்டையும் பாடிருப்பாங்க. ரெண்டு குரல்களும் ஒலிக்கும் இந்த பாடல்ல. ஜெயகாந்தனுடைய கதையில தான் அந்த படமா எடுத்தாங்க. சோ அவரே இதுக்கு பாடலும் எழுதியிருந்தார். இதே மாதிரி ஜெயகாந்தன், பீம் சிங், லக்ஷ்மி, ஸ்ரீகாந்தோட இன்னொரு காம்பினேஷன் தான் அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் படம். அதுக்கப்புறம் அந்த படம் இது. அதுக்கு அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது, இதுக்கு இல்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சோ 3 கேள்வி 3 க்ளூஸ்க்கு அப்புறம் சொன்னதால உங்களுக்கு 300 points. So that goes to you. And next question is for Sashikala. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Do it with others 200. முகமும் குரலும். ஓகே, இதுல நடிக்கிறவங்க குரலும் சொல்றேன். ரவிச்சந்திரன் நடிச்சிருந்தாரு லக்ஷ்மியோட கூட. பாடியது வந்து எஸ்பிபி மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி. இது எந்த பாடல்? ஊர்கோலம் போகின்ற கிளி கூட்டமெல்லாம் ஊரார்க்கு சொல்லுங்கள் ஒன்று, ஒரு கோடி இன்பங்கள் ஒன்றாக காணும் ஒரு ஜோடி கிளி நாங்கள் என்று. எஸ் 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 கரெக்ட். அக்கறை பச்சை படத்துல வந்தது 1974ல. மெல்லிசை மன்னர் தான் இதுக்கும் இசை. எஸ்பிபி அண்ட் எல்ஆர் ஈஸ்வரி குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். ரொம்ப பியூட்டிஃபுல் சாங். அழகான பாடல், அழகான வரிகளும் கூட. கண்ணதாசனும் மெல்லிசை மன்னரும் சேர்ந்தா கேட்கணுமா? எத்தனை பியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க அவங்க 60s and 70s. மை காட், we are just so lucky to have had music by these stalwarts. 200 points more for you, Sashikala. கடைசி ரவுண்ட்ல முதல் கேள்வி சார், நீங்க எடுக்கலாம் உங்க கேள்வியை. Others, do it with others 100. ஓகே, பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கான கார்ட்டூன் க்ளூ. ஒரு பியூட்டிஃபுல் சாங் இது. நம்ம நிகழ்ச்சியில் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பாடல். கண்ணே மீனாட்சி, கண்ணே நடுவில் அது என்ன சிம்பிள் சார்? இந்த மீனுக்கும் கண்ணுக்கும் நடுவில் ஈக்குவலண்ட் சிம்பிள் அது. மீனை போல் கண்ணே மீனாட்சி, அந்த மீனிங்ல. சோ இப்ப யோசிங்க. மீனை போல், மீனை போல் கண்ணே என்ன? ரைட், இல்ல இல்ல, நோ சான்ஸ். ஓகே, ஐ அம் பாசிங் இட் டு சசிகலா. உங்களுக்கு தெரியுமா? மீனாட்டம் கண்கொண்ட மீனாட்சி, கோபங்கள் கூடாது காமாட்சி, அம்மாடி கண்ணல்ல பொன்னல்ல என்னோடு வா வா தள்ளிப்போ, வா வா கண்ணே வா. எஸ் 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 பியூட்டிஃபுல் சாங். ரொம்ப நல்ல பாட்டு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் மறந்தே போச்சு. இந்த இது இந்த இது இதுக்காக தான் நான் தேடின போது என் கண்ணில் படுத்து, ஐயோ இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல அப்படின்னு நான் தேடி எடுத்தேன். இதை எத்தனை பாடல் இந்த மாதிரி நமக்கு காலத்துல வந்து கொஞ்சம் கரைஞ்சு போன பாடல்கள். லவ்லி சாங் இது. பிள்ளையோ பிள்ளை படத்துல வந்தது 1972ல. மெல்லிசை மன்னர் இசைதான் இதுவும். டிஎம்எஸ் அண்ட் சுசிலாமா ரெண்டு பேரும் பியூட்டிஃபுல்லா பாடிருந்தாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். லக்ஷ்மியுடன்
கலைஞர் கருணாநிதியோட மகன் மூத்த மகன் மூகா முத்து நடித்த படம் இது. அதுல வந்து ஒரு பாட்டு தான் இது. ஸோ சசிகலா அவர்கிட்ட நீங்க 100 பாயிண்ட்ஸ் எடுத்து நான் ஈக்குவல் ருக்மணி மேம். பட் அப்போ அவங்களுடைய கேள்வி அடுத்தது அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். மேம் நீங்க எடுங்க உங்க கேள்வியை. முத்துராமன் 100. முத்துராமன் 100 இஸ் முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கான பல்லவி வரிகள் நான் கொடுக்குறேன். நீங்க பாடலுடைய முதல் வரியை சொல்லணும். உங்களுக்கான வரிகள். தனியே பேசும் மந்திரமோ தோகை மயிலின் தந்திரமோ. மெல்ல பேசுங்கள் பிறர் கேட்க கூடாது, சொல்லி தாருங்கள் யாரும் பார்க்க கூடாது. அப்படி அதிசயமோ தனியே மந்திரமோ, தனியே பேசும் மந்திரமோ, தோகை மயிலின் தந்திரமோ. காசேதான் கலரோட படத்துல வந்தது. 72ல வந்த படம். அகைன் மெல்லிசை மன்னரோட இசையில எல்லாரும் இசையுடன் இணைந்து பாடியது கோவை சுந்தரராஜன் அவர்கள். டிஎம்எஸ் மாதிரியே இருக்கும் இவர் குரல். பட் இவர் இன்னொரு வேற ஒரு, அவர் சவுந்தரராஜன், இவர் சுந்தரராஜன். வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த படம். சரியான காமெடி படம் இது. ரொம்ப நல்ல ஜாலியான படம். ஸோ மேம் ருக்மணி மேம், யூ டேக்கன் 100 பாயிண்ட்ஸ் அண்ட் யூ டேக்கன் த லீட். லெட்ஸ் see if சசிகலா catches up with you in this last question. சசிகலா உங்களுக்கான கடைசி கேள்வி. டூயட்ஸ் வித் ஜெய்சங்கர். இட் இஸ் ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிஜிஎம் கேட்கும், அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். இது சொல்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான பாடல் இது. தெரிஞ்சுதா என்ன பாட்டுது? மறந்தே போச்சா? இல்லையே இல்லையே, உங்களுக்கு இந்த பாட்டு மறந்து போச்சே, அந்த பாட்டு இல்ல. இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்களா இல்ல நான் பாஸ் பண்ணிடுவா? இல்ல, உங்களுக்கு நேரம் ஆகிட்டு. I'm going to have to pass it to ருக்மணி மேம். உங்களுக்கு தெரியுமா இந்த பாடல் என்னன்னு? இன்று வந்த இந்த மயக்கம். இல்ல இல்ல, காசேதான் கலரோட படத்துல. அதுல பிளஸ் லட்சுமி கிடையாது அந்த பாட்டுல. இல்ல சார், உங்களுக்கு தெரியுமா? நடுவுல தெரியும். தேன் சுவையோ இல்லை நான் சுவையோ என தேடி கண்டினியூ பண்றேன். ஹலோ மீ. மைவி நாடக பார்வையில் ஒரு நாளும் சொல்லிவிடு, வந்தது ஒன்றும் வருவதோ ஆயிர் அங்கம் புதுவிதம் அழகினில் ஒரு விதம் நங்கை முகம் நவரச நிலவு. வீட்டுக்கு இதுல வந்து எஸ்பிபி பாடிருப்பாரு. நொங்கை முகம் நவரசன் இல்ல நொங்கைன்னு வர பியூட்டிஃபுல்லா இருக்கு. ரொம்ப பிடிக்கும் அந்த இடம் மாத்திரம் இந்த பாட்டுல. 1970ல வந்த படம். அகைன் அனதர் மெல்லிசை மன்னர் பியூட்டி. இது எஸ்பிபி அண்ட் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா இணைந்து பாடியது. கண்ணதாசனோட வரிகள். ஸோ அவங்க கிட்ட இந்த 100 பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க வந்து யூ க்ளோஸ் யுவர் அக்கௌண்ட். சூப்பர். ஓகே, வி க்ளோஸ் த போர்ட் அண்ட் இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். Ravindran with 600, Rukmani with 1200, those are big winner today, and Sasikala with 1100. எக்ஸலண்ட். எல்லாரும் ரொம்ப அழகா விளையாடுனீங்க. எத்தனை அழகான பாடல்கள் நம்ம அடிக்கடி கேட்காதனால மறந்தே போயிடுறோம்ல. ஸோ இந்த என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியோட குறிக்கோளே இந்த மாதிரி என்னைக்கோ கேட்ட பாட்டுல நினைவுபடுத்துறது ஒண்ணு, இன்னொன்னு நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடலை பாடி பார்த்து மகிழ்றது. ஸோ ஐ திங்க் யூ வுட் ஹவ் ஹேட் ஃபன் டுடே. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வேலண்டைன்ஸ் டே வீக்கெண்ட் ஆச்சே. ஸோ 80s ரொமான்ஸ் சாங்ஸ் அடுத்த வார டாபிக். ரொம்ப அழகான பாடல்கள் உங்களை தேடி வரப்போகிறது. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.